நியாய விலைக் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இந்த போராட்டத்துல வேற யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தற்பொழுது சென்னை அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் மைதானம் அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான விவசாய பெருமக்கள் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய அறிக்கையில் 66வது வாக்குறுதியான அந்த தமிழ்நாடு அரசின் நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் அல்லது கடலை எண்ணெயை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் வெற்றி பெற்று திமுகவினுடைய வாக்குறுதியை இதுவரையிலும் கடந்த 4வது ஆண்டாக நிறைவேற்றவில்லை என்பதை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான இந்த விவசாய பெருமக்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் துவங்கி இருக்கிறார்கள். அதாவது மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த பாமாயில் எண்ணெய் உடனடியாக தடுத்து நிறுத்தி தமிழகத்தில் விளையக்கூடிய விவசாய பெருமக்களால் விளைவிக்கக்கூடிய கடலை எண்ணெய் மற்றும் அது மட்டுமல்லாமல் அதனை தொடர்ந்து தேங்காய் எண்ணெய் உள்ளிட்டவையை நியாய விலை கடைகளில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், நூற்றுக்கணக்கான விவசாய மக்கள் உடனடியாக இவர்களை கைது செய்வதற்காகவும் தற்பொழுது காவல்துறையினர் மற்றொரு புறமும் வாகனங்களுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.